அது தப்பு இல்ல. கிளாஸ் வாட்டருக்கு வந்து 7 ரூபா. ஒரு கிளாஸ் வாங்கினா 7 ரூபா, ஒரு வாட்டர் வாங்கினா 7 ரூபா. இது ஒரு கிளாஸ் விலை எவ்வளவு இது? அதே மாதிரி 92 ரூபான்னு போட்டு தராங்க, 102 ரூபான்னு விற்கிறாங்க. 88 MRP ரேட்டு 2 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. 90 rupees எடுத்துக்கிட்டோம். ஆனா வந்து அவங்க என்ன அநியாயமா வந்து 5 ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. MRP ஒரு ரேட்டா இருக்கு, ஆனா விக்கிறது வந்து கொஞ்சம் அதிக ரேட்டா வந்து வச்சு மேற்கொண்டு வித்து அந்த கூலி தொழிலாளிங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம் வச்சுங்களேன், இந்த கோழி சிக்கன் இவ்வளவு விலை, மட்டன் சிக்கன் இவ்வளவு விலை, பிரியாணி இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிறாங்களா இங்க குடிக்கிற இடத்துல? எல்லாம் நேர்முகமா நடக்குது. இதுல வந்து எதுவும் MRP ரேட்டு சட்டப்படி எதுவுமே நடக்கல. சரக்கு தான் புடிங்கினுக்குறாங்கல்ல, தான் கொள்ளடிறாங்கல்ல. எல்லாம் பேங்க்ல பணம் போல, டாஸ்மாக் பேங்க்ல தான் பணம் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா உனக்கு தெரியாது, நீ பண்ற ரேட்னு போடுவ, எங்களால முடியுமா சொல்லு? வயிறு கொடுக்குற காசு இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். எப்படி கொடுக்கணும்? வீட்டுல இருந்து இருக்க மோதிரம் செயின் எல்லாமே வித்து தான் குடிக்கிறேன். இல்ல இஷ்டமா இருந்தா வாங்கி, இல்ல தூக்கி மூஞ்சி வச்சிடறாங்க. துட்டை முடிஞ்சா வாங்கி இல்லைன்னா போன்றாங்க. ஒரு மரியாதையே கிடையாது. முதல்ல உள்ள இருந்து அசிங்கமா வேற திட்டுறான். அம்மா பேரு வெட்டத்தலை தான். இதெல்லாம் வந்து டாக்ஸ் மார்க்ல வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வந்து வட்டத்தளர்ன்றது வந்து அவங்களுக்கு மதிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. குடிகாரன் வந்து அவ்வளவு மட்டமானவனா? நாங்க தான் எல்லாமே. கவர்மெண்ட் எங்கேயா இருக்கு? நாங்க தான் கவர்மெண்ட். நாங்க குடிக்கல எங்க கவர்மெண்ட் நடக்கும்? சான்ஸே கிடையாது. நாங்க வந்தா தானே கவர்மெண்ட்டுக்கு வருமானா? எங்க துட்டு தானே கவர்மெண்ட்டுக்கு போகுது. இந்த துட்டுல தான் நீங்க அரசியல நடக்குது. இருக்க படங்களை வாங்கலாம், இல்லாத படங்களை எப்படி பண்ண முடியும்? அந்த 2 ரூபாய்க்கு அசிங்க பாட்டு எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க தெரியுங்களா? 90 ரூபாய் சருக்கு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது வந்து நாங்க வந்து வெளியே வந்து குடிச்சா போலீஸ்காரங்க புடிச்சுன்னு போறாங்க. புடிச்சுட்டு போட்டு வந்து மெயின் ரோட்ல இறக்கிட்டு எவ்வளவு வச்சுக்கிற காசு? 200 300 இறக்கி விட்டு போயிட்டே இருக்கிறான். அப்ப பொதுமக்கள் எங்க போவார்கள்? பாதிக்கப்படுவது பொதுமக்கள். எப்ப ஏத்துறாங்க, ஏது ஏத்துறாங்க, இது ஒரு அறிவிப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் தனியார்ல இருந்தது, நல்லா இருந்தது. இது 1 ரூபாய் இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அங்க கம்மியா இருக்குது கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து 5 ரூபாய் ஜாஸ்தியா எடுக்கிறாங்க. இது வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்ல. என்ன பண்றது சார்? தயவு செஞ்சு சொல்றீங்க. இது பாருங்க, இது வந்து சிஎம் செல் வரைக்கும் போகணும். இது அப்போதைக்கு நீ பேசுறீங்களா சொல்லு? எதுக்காக இது பண்ணுகிறா?